ஒரு பெரிய வேடானா இருந்தார். நிறைய பாபகரமான காரியங்களை செஞ்சுட்டு நிறைய கொலையெல்லாம் செஞ்சு நிறைய பேர் வழிப்பறையெல்லாம் செஞ்சு ரொம்ப நிறைய பாவம்லாம் செஞ்சிருந்தார். அவரை பார்க்கறதுக்கு ஒரு முறை நாரதர் வந்து பார்க்க வரும்பொழுது அவர் சொல்லார், இந்த மாதிரி நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, பகவானோட பேரை சொல்லு, உனக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, என்ன பேரை சாமி சொல்றது அப்படின்னு கேட்டா, ராமா அப்படின்னு சொல்றா அப்படின்னாரு. ஆனா அவன் வாயில் என்ன வரவே இல்லை, ராமான்ற நாமம் வரவே இல்லை. ஏன்னா அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான் இல்லையா, நிறைய பாவம் பண்ணனால அவன் வாயில ராமான்ற வார்த்தை வரவே இல்லை. அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த வார்த்தையை மாத்தி சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு, மரா அப்படின்னு சொல்றாரு. என்ன சொன்னாரு, மரா அப்படின்னு சொன்னார். நீங்களா சொல்லுங்க, மரா. ஒளிச்சிட்டு போலாம், இந்த மாதிரி பின்னாடி ஒருத்தவங்க ஒளிச்சு எனக்கு கண் தெரியும் எல்லாருமே. மரா மரா தொடர்ந்து அப்படியே சொல்லிட்டு இருங்க. மரா 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 அப்படின்னு மரா 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 என்ன மாதிரி படிச்சு இப்ப ராமா படிச்சு இல்லையா? அப்படிதான் சொல்லி கொடுத்து அவன் என்ன பண்ணாரு, அந்த ராமநாமத்தை வாயில வர வச்சு அவன் ரிஷியா மாத்தினாரு. அந்த கதையில என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாருடைய இதயத்தில் நிறைய அழுக்குகள் இருக்கோ, யாருடைய வாழ்க்கையில் நிறைய பாபகரமான காரியங்கள் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன பண்ண முடியாது, வாய் திறந்து பகவானுடைய பேரை சொல்லவே முடியாது. ஆனா நீங்களும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்களும் அவ்வளவு பெரிய பாவிங்கள்லாம் யாரும் கிடையாது இல்லையா? எல்லாரும் நல்ல புண்ணியமானவர்கள் தான் முதல்ல பிறந்திருக்கீங்க இல்லையா? நல்ல மனுஷ உடம்புல பிறந்திருக்கீங்க. எல்லாரும் சந்தோஷமா சொல்லலாம். கொஞ்ச நேரம் எல்லாம் மறந்து போயிடுங்க, மற்ற எல்லா விஷயத்தையும் மறந்து போயிட்டு பக்கத்துல பாப்பாங்க அப்படின்லாம் வெக்கப்படாதீங்க. எனக்கு போன வாரம் தான் வந்து 85 வயசு பிறந்தநாள் கொண்டாடணும். இவருக்கு 95 வயசு, இவருக்கு வந்து 75 வயசு. தெரியுமா தெரியாதா? தெரியாதுல்ல? எனக்கு 85 வயசு இருக்கும் இல்லையா? இல்ல நானே மந்திரம் சொல்லிட்டு தான் இருக்கேன் இல்லையா? வெக்கப்பட வேண்டாம். கிருஷ்ணோட பேர் சொல்றது என்ன பண்ணக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. இனி கண்ட பாட்டு பாடுறது வெக்கப்படுறது கிடையாது. ஓடி போலாமா, இங்க போலாமா, அங்க போலாமா, ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. என்ன பண்றான் மனுஷன் இன்னைக்கு, ரொம்ப கொச்சையான விஷயங்களை பேசுறது வெக்கப்படுறது கிடையாது. அதை ஊர் ஃபுல்லா பெரிய சவுண்டு போட்டு பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க பொங்கல் திருவிழாக்கெல்லாம். நீங்களும் பண்ணீங்களான்னு தெரியல எனக்கு. பட் நம்ம கிருஷ்ணோட பேர் சொல்றதுக்கு ஏன் வெக்கப்படும் இல்லையா? நம்ம கிருஷ்ணா தான், நம்ம ராமர் தான். இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே சொல்லுங்க ஓகேவா? நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். இப்ப எல்லாரும் என்ன பண்ணணும், கை தட்டிக்கிட்டே எப்படி பாடணும், சப்தமா பாடணும். ஓகேவா? பார்க்கலாம்.
65ல இருந்து 70 வரைக்கும் ஆகிருக்கீங்க. 100 வரணும். பார்க்கலாம், இன்னைக்கு ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள 100 வந்துடலாம். சரி, இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிரஷ் பண்ணா வந்திருக்கீங்க? எல்லாரும் பிரஷ் பண்ண வந்திருக்கீங்களா? ஓகே. யாரெல்லாம் இன்னைக்கு குளிச்சுட்டு வந்திருக்கீங்க? கையெடுக்கவே நிறைய பேர் கை தூக்கலாம் தெரிஞ்சு போயிடும் சார். ஓகே, எல்லாரும் குளிச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஏன் சார் தினசரி குளிக்கிறோம்? எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? சட்டத்தில் கொடுத்துருக்காங்களா? அரசியல் சட்டத்தில் கொடுத்துருக்காங்களா? இந்திய குடிமகன்கள் தினசரி குளிச்சா அது வேணா இருக்கு, பட் குளிச்சாகணும் அப்படிதாங்க எங்கேயாவது இருக்கா? அதெல்லாம் இல்ல சட்டத்தில் எதுவும் இல்ல. இல்ல அவங்க ஓனர் சொல்லியிருக்காரா தினசரி குளிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஆனா நாம என்ன பண்றோம்? இயல்பாகவே தினமும் பிரஷ் பண்றோம், குளிக்கிறோம் இல்லையா? இது எல்லாருமே செஞ்சாகும் இல்லையா? இது வந்து ஆண் பெண் அப்படின்ற எந்த பாகுபாடும் கிடையாது. இல்ல படிச்சவங்க படிக்காதவங்க அப்படின்ற பாகுபாடு கிடையாது. ஏழை பணக்காரன் அப்படின்ற பாகுபாடு கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அப்படின்ற பாகுபாடும் கிடையாது. மனிதனாக பிறந்த எல்லாரும் என்ன பண்ணி ஆகணும்? தினசரி பிரஷ் பண்ணும், குளிச்சாகும். ஏன் தினசரி இதை செஞ்சாகணும்? செயல்ல என்ன ஆகும்? தினமும் பிரஷ் பண்ணலாம் என்ன ஆகும்? முதல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். யாரும் பக்கத்திலேயே வந்து பேச முடியாது. ஒரு வாரம் குளிக்கல அப்படின்னா உடம்புல என்ன வரும்? நிறைய அழுக்கெல்லாம் சேர ஆரம்பிச்சிடும். ஒரு மாசம் குளிக்கல அப்படின்னா உடம்பெல்லாம் அரிப்பற ஆரம்பிக்கும். ஒரு வருஷம் குளிக்கலன்னா உடம்புல என்ன வந்துடும்? நோய் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்ப தினசரி குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமா இருக்கு. அது நம்ம எல்லாருமே கண்டிப்பா செய்யறோம். யாரும் சொல்ல முடியாது சார் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இல்ல எனக்கு நிறைய பணம் இருக்கு சார், நான் அதுக்கு சார் தினசரி குளிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க சொசைட்டில இந்த உலகத்துல பிறந்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பா ஒரு சில காரியங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாகணும்? செஞ்சாகணும். அதை யாருமே தவிர்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த உடல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தினசரி அழுக்கிட்டே இருக்கும். இந்த அழுக்கு என்ன பண்ண தினசரி நம்ம சுத்தப்படுத்திட்டே இருக்கும். சுத்தப்படுத்தல என்ன ஆகும்? உடம்பு நிறைய நோய் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். இது உடம்பை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும். ஆனா நமக்கு உடம்பு மட்டும் தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. உடம்பை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம் இருக்குன்னா நம்மளுக்கு மனதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் மனசு இருக்கா? எங்க இருக்கு? தெரியல. இருக்குன்னு சொல்றாங்க, எங்க இருக்குன்னு தெரியல இல்லையா? நம்மளுக்கு பொதுவாக கேட்கறது உண்டு, ஏன்டா அவனுக்கெல்லாம் மனசு இருக்குல்ல, இல்ல மனுஷனாயா அவனுக்கெல்லாம் மனசு இருக்கான்னு கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா அர்த்தம் மனிதன் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா என்ன தேவை? மனம் அப்படிங்கிற தேவை. ஆனா இந்த மனசை தினசரி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிற காரியத்தை நம்ம யாரும் பண்றதே கிடையாது. ஏன்னா மனசு நிறைய அழுக்காயிட்டு இருக்கு. உடம்புக்கு பார்த்தா தெரியுது, வெளில பார்த்தா தெரியுது, அழுக்கா இருக்கு கிளீன் பண்றான்னு பார்த்தா தெரியுது. ஆனா மனசுக்கு இருக்க அழுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அது உள்ளதான் இருக்கும். வெளில பார்த்தா யாருக்குமே தெரியாது. இப்போ உங்க எல்லாரையும் பாக்குறோம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீட்டா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல முதல்ல பாத்துக்கோங்களேன், எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன் ஒரு நிமிஷம். எல்லாம் எப்படி இருக்காங்க? நீட்டா ஹாப்பியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா? கடவுள் உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறாரு, ஒரு வரம் கொடுக்குறாரு. என்ன வரம் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க யாரை பார்த்தாலும் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி ஒரு வரம் கொடுத்தா என்ன ஆகும்? யாருமே யாரோடையுமே பேசவே மாட்டோம் இல்லையா? ஏன்டி நீயா அப்படி நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஏன்னா எல்லாரும் மனசுல என்ன இருக்கு? அவ்வளவு அழுக்கு இருக்கு. வெளில யாருக்கும் நம்ம சொல்லவே மாட்டோம் இல்லையா? அந்த அழுக்கு கிளீன் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அழுக்கு கிளீன் பண்ணலாம் என்ன ஆகும்? இப்ப சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நாத்தம் வர ஆரம்பிக்கும், அப்புறம் நோய் வர ஆரம்பிக்கும் சொன்னோம் இல்லையா? அது போல மனசை நம்ம சுத்தப்படுத்தல அப்படின்னா அந்த மனுஷன் கூட பேசினாவே தெரியும். நமக்கு அவங்க கிட்ட பேசவே பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள்லாம் வெளில தெரிய ஆரம்பிக்கும். சார் அவனா சார் அவங்க கிட்ட யார் சார் பேசுறதுனால அவங்க கிட்ட பேச மாட்டேன் சார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். இது முதல்ல அவனை அவாய்ட் பண்ணிடுவோம். ரெண்டாவது என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு மனநோய் அதிகமாகிட்டு இன்னைக்கு நிறைய பிரச்சனை எதனாலதான் வருது? மனசுனாலதான் வருது. மனசு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான். நிறைய நம்ம பெரிய நடிகர்களை பார்க்குறோம், பெரிய செல்வந்தர்கள்லாம் பார்க்குறோம். அவங்க கிட்டலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லாமே இருக்கு. செல்வம் இருக்கு இல்லையா? பெரிய புகழ் இருக்கு, அழகு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா என்ன பண்றாங்க? அவங்க கூட சில சமயம் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க. காரணம் என்னது? என்ன கெட்டு போயிடுச்சு? அவங்க கிட்ட மனம் அப்படிங்கிறது கெட்டு போயிடுச்சு இல்லையா? ஸோ மனசு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன செஞ்சாலும் அதை என்ன பண்ண முடியாது, ரிப்பேர் பண்ணவே முடியவே முடியாது. அதனாலதான் மனசை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். இப்ப நீங்க தங்கம்லாம் டிஸ்பிளே பண்றீங்க. தங்கம் என்னைக்கே குப்பைப்படாது. ஏன்னா மேல என்ன இருக்கு? தங்கத்து மேல என்ன போட்டு வச்சிருக்கீங்க? ஃபுல்லா
இங்க இங்க எங்க இருக்குது இல்லையா, ஸ்க்ரீன் இருக்கும் இல்ல கிளாஸ் இருக்கும் இல்லையா. ஸோ கிளாஸ் ஃபுல்லா குப்பையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வர கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்குமா நகை? பிடிக்காது. சார் நகையெல்லாம் நல்லா தான் சார் இருக்கு, மேல ஸ்க்ரீன் தான் சார் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ண தினசரி கிளாஸை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். க்ளீன் பண்ணிட்டே இருந்தா என்ன நகை எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, பளிச்சுன்னு இருக்கும். நகையில எந்த குப்பையும் வராது. பட் இருந்தாலும் மேல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியினால நகையோடைய மதிப்பும் குறைய ஆரம்பிச்சு. அது போல நம்முடைய மதிப்பு என்னைக்கும் பெருசா தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இந்த அழுக்குகள்லாம் நம்ம மேல இருக்கு இல்லையா, இந்த அழுக்குகள்லாம் கிளீன் பண்ணாததுனால நம்முடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டு இருக்கு. ஒரு மனுஷனுக்கு 3 விதமான ரூபம் இருக்குன்னு சொல்றாங்க. 3 விதமான உருவம் இருக்கா. என்னது? ஒரு இப்ப உதாரணம் சொல்லணும்னா, இப்ப மதுரையில இரவு நேரத்துல ஒரு வயசான பாட்டிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது. பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்கு பாக்குறான், சுத்தி பாக்குறான். ஒரு ஆட்டோவை கூப்பிடுறான். அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்றான், ஃபுல்லா குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். நம்ம கூப்பிடுறாங்க, வாடா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். போயா ஹாஸ்பிட்டலுக்காக போகாத, நானே ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கேன் போயா சொல்லிட்டு திட்டான். அவனுக்கு என்ன கிடையாது, யார் மேலேயும் அக்கறை எல்லாம் கிடையாது. யார் செத்தா எனக்கு என்ன, நான் நல்லா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சான், சரி சார் உனக்கு 1000 ரூபாய் தரேன் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். 1000 ரூபாய் தரையா, 100 ரூபாய் சவாரிக்கு 1000 ரூபாய் தரையா, அப்ப நான் வரேன் சொல்லிட்டு எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிட்டான். இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைச்சான், இவனை இவன் ஒரு காசு பைத்தியம் பிடிச்சவன் அப்படின்னு நினைச்சான். ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டி நல்லாவும் ஆயிடுச்சு. அந்த பாட்டி கிட்ட பணம் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஏழை. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, அவருடைய பணத்தை செலவு பண்ணி தான் வந்து இங்க உதவி பண்ணியிருக்காரு. இதை அந்த ஆட்டோக்காரன் கேட்கறான். கேட்டு இவன் மனசும் மாற ஆரம்பிச்சது. என்ன தெரியுமா சொல்றா, அந்த 1000 ரூபாய் கொடுக்குறான். கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாய் வாங்கி என்ன பண்றான், அந்த பாட்டிக்கிட்டே கொடுத்துட்டான். பாட்டி நீயே செலவுக்கு வச்சுக்கோ சொல்லி கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த நபருக்கு 3 விதமான ரூபம் இருக்கு இல்லையா. என்ன இருக்கு? ஒன்று, தன்னை தானே ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டான். அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தா, தன்னை நான் இப்படிதான் சார், நான் யார் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்சாதான் வேலை செய்வேன், நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு பிடிச்சாதான் நான் எனக்கு சந்தோஷமா இருந்தா வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கான். முதல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். 2வது, மற்றவங்க அவனை பார்த்து காசு கொடுத்தா வேலை செய்ய ஆரம்பிச்சான். அவனா சார், அவன் காசு கொடுத்தா எதனா பண்ணுவான் சார் அப்படின்ட்டு மற்றவங்க அவன் மேல வச்சிருக்கக்கூடிய எண்ணம். ஒன்று தன்னை பற்றிய எண்ணம், இன்னொன்னு மற்றவங்க நம்மளை பார்க்கக்கூடிய எண்ணம். 2வது. 3வது இருக்கு இல்லையா, 3வது என்னது, உதவி பண்ணா இல்லையா, அது அவனுடைய உண்மையான ரூபம் இல்லையா. இப்ப இந்த 3ல நம்ம எதுவா வாங்க நினைக்கிறீங்க? 1வது, 2வது, 3வது? 3வது. யாரெல்லாம் 1 சொல்றீங்க? யாரெல்லாம் 2 சொல்றீங்க? யாரெல்லாம் 3வது வாழ்க்கையை வாங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் கால ஆக்டிவா கை தூக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை இருக்கா, கை எல்லாம் இருக்குல்ல, இல்ல பக்கத்துல ஒரு கையா தூக்கி வைங்க. சரி, இந்த 3வது ரூபம் இருக்கு இல்லையா, இந்த 3வது நபர் தான் நாம. உண்மையில் நம்முடைய இயற்கை நல்ல இயற்கை தான், நம்ம எல்லாம் நல்லவங்க தான். பிறப்புல இருந்து நம்ம எல்லாம் நல்லவங்க தான் இருந்திருக்கும். ஆனா வளரும் போது என்ன ஆகணும்னா, நமக்கு தெரியாமையே நமக்குள்ள தேவையில்லாத நிறைய அழுக்குகள்லாம் வந்து சேர்ந்து நம்ம என்ன ஆயிடும், இன்னைக்கு இப்படி மாறி இருக்கும். அப்ப நம்ம எப்படி மாறணும், மறுபடியும் அந்த 3வது நபரா மாறணும் இல்லையா. அதற்கு என்ன தெரியுமா மாறணும், நம்ம மனசுல இருக்கிற அழுக்குகள் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா போக்காரும். அவ்வளவுதான் விஷயம். நகை என்னைக்கும் பிரகாசமா தான் இருக்கும். நகையினுடைய இயற்கை எப்படிதான், என்னைக்கும் பிரகாசமா தான் இருக்கும். ஆனா அது ஏன் அழுக்கா தெரியுது, ஏன்னா மேல கண்ணாடி எப்படி இருக்கு, தூசியா இருக்கு, அவ்வளவுதான். அதே போல நாம எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாருக்கும் நல்ல குணங்கள் இருக்குதான், எல்லாரும் நல்லவங்க தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். யாராவது இங்க இருக்கவங்க அயோக்கியன்னு அதுக்கு ஆசைப்படுறீங்களா? நான் திருடன் பேர் வாங்கணும் சார், அயோக்கியன்னு பேர் வாங்கணும் சார், முடிச்சவங்கன்னு பேர் வாங்கணும் சார், மொல்லவாரின்னு பேர் வாங்கணும் சார், ஆசைப்படுறீங்களா? யாருமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படிதான் சினிமா எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஹீரோ அப்படின்னா எப்படி இருக்கணும், நம்பர் 1 அயோக்கியனா இருக்கும், அவனதான் ஹீரோன்னு சொல்லி சொல்றாங்க. பட் நமக்கு எப்படியும் அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆசை கிடையாது. அப்படி இருந்தா நீங்க கடையில வந்து வேலை பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. எல்லாரும் டிசிப்ளினா ஏன் வேலை பண்றீங்க, எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு, எல்லாரும் நல்ல பேர் வாங்கணும், சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். என்ன பண்றோம், எல்லாருமே வந்தீங்க வேலைக்கு சேர்ந்துருக்கோம் இல்லையா. ஆனா சேரக்கூடிய இடத்துல நம்மளால ஷைன் பண்ண முடியல. காரணம் என்னது, உண்மையில் நம்ம கிட்ட ஷைனிங்னஸ் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் நல்ல குணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப என்ன இருக்கு, அந்த குணங்கள் எல்லாமே தூசினால என்ன இருக்கு, கவரப்பட்டிருக்கு. எல்லாரும் பின்னாடி இருக்கவங்களா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு மௌனம் வருதுமா பின்னாடி எல்லாமே இந்த பக்கம், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை.
இங்க நேம் லிஸ்ட் யார்கிட்ட இருக்கா? நேம் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் பேரை சொல்லியான்னு கேட்பேன். ஏன்னா எல்லாரும் அப்படியே கம்முன்னு வாய மூடிட்டே இருக்கீங்க. வெரி குட், தேங்க்யூ நட்ராஜ். இப்ப பேர் சொன்னா நீங்க பதில் சொல்லிக்க நினைக்கிறேன். ஏன்னா நானும் பார்த்தேன் நீங்களா வாலண்டியரா பதில் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஆடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கூல்ல பாக்குற மாதிரி. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நாம் சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். என்ன பண்ணும்? முதல்ல நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய தேவையற்ற அழுக்குகளை நீக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோமா? சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, அது எப்படி செய்யறது? எங்க போய் பிரஷ் வாங்கிட்டு வருது? எங்க போய் டிடர்ஜென்ட் வாங்கிட்டு வருது? அழுக்கெல்லாம் போக்குறது. உடம்பு குளிக்கிறது நம்மளுக்கு தண்ணீர் இருக்கு, சோப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் மனசுல அழுக்கு எப்படி போக்குறது அப்படின்றதான் கொஸ்டின். மனசுல முதல்ல அழுக்கு எப்படி சேருது? மனசு அழுக்கு எப்படி சேருது அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறதுனாலயோ, கேட்கறதுனாலயோ, சாப்பிட்றதுனாலயோ, பேசுறதுனாலயோ, தொடர்றதுனாலயோ என்ன ஆகுது? மனசுல அழுக்கெல்லாம் போய் சேர ஆரம்பிக்கும். அப்ப அந்த அழுக்கு எப்படி போக முடியும்? நல்ல விஷயங்கள் உள்ள அனுப்ப ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்களை பார்க்கறது, நல்ல விஷயங்களை பேசுறது, நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை சாப்பிட்றது, நல்ல விஷயங்களை தொடுறது, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்? மனசுக்குள்ளார நல்ல விஷயங்கள்லாம் உள்ள போக ஆரம்பிக்கும். கெட்ட விஷயங்கள்லாம் உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிக்கும். அப்ப மனுஷனுடைய கடமை என்ன அப்படின்னா, தினமும் நம்ம எப்படி குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கடமையா வச்சிருக்கோம். நாள் ஃபுல்லா குளிச்சுட்டே இருக்கோமா? என்ன அதுக்குன்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு வந்து குளிச்சுட்டு இருக்கோமா? கண்டிப்பா கிடையாது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு முறை, மேக்ஸிமம் என்ன பண்றோம்? 2 முறை சாயந்தரம் போறோட குளிச்சிடும். அது போல என்ன பண்ணணும்னா, நம்முடைய கடமை மனசு என்ன பண்ணும்? தினசரி ஒரு முறையாவது 2 முறையாவது என்ன பண்ணும்? கிளீன் பண்ணும். அந்த கிளீன் பண்ணக்கூடிய வழிமுறை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்னு சொல்றோம். ஆன்மீகம் என்ன பண்ணுது? நம்முடைய மனசு சுத்தப்படுத்துது, நம்முடைய புத்தியை சுத்தப்படுத்துது, நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துது. இந்த ஆன்மீகத்தை என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல பார்த்தோன்னா காலையில எந்திரிச்ச உடனே கண்டிப்பா கடவுளுடைய முகத்தை பார்த்து தான் எந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் கடவுளுக்கு பூஜை பண்ணுவாங்க. குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? சமைச்சிட்டு கடவுள் நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. மறுபடியும் சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் வந்த பின்னாடி கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வருவாங்க. காலையில சாயந்தரம் 2 முறை என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு போறது ஒரு பழக்கமா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு போறதுக்கே நம்மளால முடியல. லீவு கொடுத்தா கூட நம்ம என்ன பண்றோம்? நல்லா தூங்கிட்டு இருக்கோம். எப்பயாவது லீவ் கிடைச்சா போதும் 11, 12, 1 மணி வரைக்கும் மத்தியானம் நல்லா தூங்கிட்டு இருக்கும். மனிதன்ற ஒரே ஒரு மிருகம் மட்டும்தான் 6 மணிக்கு மேல தூங்கக்கூடிய மிருகம். எரும மாடு கூட என்ன பண்ணும் அப்படின்னா 6 மணிக்கு மேல தூங்காது. நாய் கூட 6 மணிக்கு மேல தூங்காது. பட் மனுஷன் எருமாடுன்னு சொன்னா எருமாடு தான் கேவலம். மனுஷங்களை கம்பேர் பண்ணி சொன்னோம் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சிலர் எருமாடுன்னு சொல்லுவோம், ஒரு சிலர் பண்டின்னு சொல்லுவோம். பட் அதெல்லாம் எவ்வளவோ மேலா இருக்கு. யாரை கம்பேர் பண்ணும்போது? மனுஷனை கம்பேர் பண்ணும்போது. மனுஷனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, காலைல சீக்கிரமா எந்திரிக்கிறது. 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கும். 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சீக்கிரமா தூங்க தெரியும். நான் நைட் எல்லாம் போனை நோண்டிட்டே இருந்தேன்னா, போனை தடவி கொடுத்துட்டே இருந்தா என்ன பண்ண முடியாது? சீக்கிரமா எந்திரிக்க முடியாது. சோ எனிவே, அப்ப நம்மளுடைய கடமை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தினசரி நம்ம மனசை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? ஓகே. இதுல சதீஷ்குமார் யாரு? உட்கார சதீஷ். காமாட்சி யாரு? காமாட்சிக்கு இருக்கு. சரி, இப்ப சதீஷ்குமாருக்கு வந்து பீட்சா அப்படிங்கிறது பிடிக்கணும் வச்சுக்கோங்களேன். இல்ல வேற என்ன எடுக்கலாம்? பீட்சானே வச்சுக்கலாம். பீட்சா சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டதே இல்லையா? வெரி குட். அப்ப உங்களுக்கு பீட்சா தான் பிடிக்கும். சதீஷ்குமார் என்ன பண்ணாரு? பீட்சா சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். என்ன பண்ணாரு? போய் ஆர்டர் பண்ணிட்டார். டாமினோ பீட்சால ஆர்டர் பண்ணிட்டார். ஒரு பீட்சா வந்து நல்ல பெரிய கிறிஸ்டர் கூட பீட்சா, டபுள் சீஸ் பீட்சாவோட வெஜிடேரியன் தான். ஓகேவா? இங்க பாரு, என்ன பாரு, கண்ணு அந்த கனவு போன லெஃப்ட் சைடு போன கண் ரைட் சைடுல இருந்து சீட்டாங்க. சோ பீட்சா ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு பீட்சா 1000 ரூபாய் ஆர்டர் பண்ணிட்டாரு. சொமேட்டோல ஆர்டர் பண்ணிட்டாரு. ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அன்னைக்கு லீவ் போட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஏன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ண கொடுக்க முடியாதுல்ல. வீட்டுல தனியா சாப்பிட முடிவு பண்ணிட்டாரு. பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிக்கிறான். கதவை திறக்கிறார். வீட்டுல யாருமே கிடையாது. எல்லாத்தையும் வீட்டுக்கு எல்லாம் வெளில அனுப்பிச்சிட்டாரு. எல்லாத்தையும் கோயிலுக்கு போகணும் அனுப்பிச்சு விட்டாரு. தனியாலாம் இருக்காரு. பீட்சா டெலிவரி சார் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே சதீஷ்குமார் வாங்கிட்டார். அங்க ஒரு பையன் இப்பயே சிரிப்பு, ஐயோ நம்மள சொல்லவே இல்லையே, நம்ம வீட்டு வராதான்னு சொல்லிட்டு திரும்பி இங்க பாருங்க, நீங்க பார்க்க வேண்டாம், நான் பார்த்தா போதும். யாராவது பேச உடனே திரும்பி பார்க்குது, யாரு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பீட்சா வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே ஸ்மெல் பார்க்குறாரு. நல்ல ஸ்மெல்லா இருக்கு. ஓப்பன் பண்ணிட்டார். ஓப்பன் பண்ணது கத்தி எடுத்து என்ன பண்ணாரு? கட் பண்றாரு. கட் பண்ணதுக்கு அப்புறம் பீட்சா வெளில எடுக்கிறாரு. எடுத்தா என்ன சீஸ் எல்லாம் பீட்சாவோட சேர்த்து பிச்சுட்டு வருது. சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயு பக்கத்துல கொண்டு போகும்போது ஃபோன் வந்துடுச்சு. ஃபோன் எடுத்து பார்த்தா, டேய் சதீஷ், உன் தம்பிக்காரன் அங்க வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு கால் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான்டா, வாடா. தம்பி இருக்கானா?
தம்பி இல்ல, அப்போ உதாரணம் தம்பி எடுத்துக்கலாம், பரவாயில்ல. கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. என்ன பண்ணுவோம் சதீஷ்? அவன் கிடக்குறான், நம்ம பீஸா சாப்பிட்டு போவே என்ன பண்ணுவேன்? மனசு வராது இல்லையா? பீஸா விட்டு போறது மனசு வருமா? அதுவும் மனசு வராது. ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஆனா பீஸா விட்டு என்ன ஆகும்? 1 மணி நேரம் விட்டு போனா பீஸா நாரி போயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் சாப்பிடவும் முடியாது. அப்ப என்ன பண்ணுவார் சதீஷ்? பீஸாவையும் தூக்கிட்டு வண்டியில போவார் இல்லையா? ஒரு கையில பீஸா சாப்பிட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு போவார். பீஸா சீக்கிரம் உள்ள போகவே போகாது. அது சவக்கன்னு இருக்கும் இல்லையா? நிறைய என்ன போட்டிருக்காங்க, சீஸ் போட்டிருக்காங்கல்ல, மென்னு முழுங்க முடியாது. தண்ணி இந்த பக்கம் குடிக்கிறாரு, பீஸா சாப்பிட்றாரு, போறாரு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு பீஸா சந்தோஷம் கொடுக்கும்னு நினைச்சாரோ அதே பீஸா என்ன ஆயிடுச்சு? இப்ப அவர் வாழ்க்கைக்கு துக்கமா மாறி போயிடுச்சு இல்லையா? என்ன காரணம்? பீஸா, அவர் நினைச்ச பீஸா வந்துருச்சு, அவர் சாப்பிட்டு தான் இருக்காரு. ஆனா அந்த பீஸா அவருக்கு சந்தோஷம் கொடுக்கல. இன்னைக்கு ஏன் கொடுக்கல? ஏன்னா என்ன கெட்டு போயிடுச்சு? பீஸா நல்லா தான் இருக்கு, இவரும் நல்லா தான் இருக்காரு. என்ன கெட்டு போயிடுச்சு? இப்ப மனசு கெட்டு போயிடுச்சு இல்லையா? ஸோ மனசு கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுத்தி எவ்வளவுதான் நல்ல பொருட்கள் இருந்தாலும் நீங்க என்ன பண்ண முடியாது? சந்தோஷமா இருக்கவே முடியாது. சாப்பிட்றதே கிடையாது. எல்லாத்துலயும் சொல்றேன், சாப்பாடே கிடையாது. நான் வாழ்க்கையில எப்ப மனசு சந்தோஷமா இருக்குமோ அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருளை வச்சு சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா எவ்வளவு நல்ல பொருளா இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. அதனால மனுஷங்க என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல மனதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு மனசை பத்தி யாரும் யோசிக்கிறது கிடையாது. அதனால இன்னைக்கு நிறைய சைக்காட்ரிஸ்ட் அதிகமாயிட்டாங்க. மனநோய் அப்படிங்கிற அதிகமாயிடுச்சு. நீங்க மனுஷன் நிறைய பேர் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு அது காரணம் என்ன அப்படின்னா, மனசு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப சீக்கிரமா கெட்டு போயிடுது. மனசு சீக்கிரம் சரி பண்ணிடலாம். மனசு சரி பண்ண ரொம்ப ஈஸி தான். அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மந்திரம்னா எந்த ஒரு செயலானது நம்முடைய மனசை சுத்தப்படுத்தும், அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால தினசரி நம்ம எப்படி பிரஷ் பண்றது முக்கியமோ, எப்படி குளிக்கிறது முக்கியமோ, எப்படி சாப்பிடுறது முக்கியமோ, அதே போல தினசரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்மீக செயல்பாடுகள் ஈடுபடுறது முக்கியம், அவசியம். இது எல்லாருக்கும் பொருந்தமானது. இதுதான் சரியான கொள்கை. நீங்க ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ண? காலை எந்திரிச்சோடனே உங்க கடவுளை கொஞ்சமாவது தியானம் செய்யுங்க. அவங்களோட பேரை சொல்லுங்க. இப்ப நீங்க முஸ்லிம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு தர்கால நமாஸ் பண்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்க? காலைல எந்திரிச்சுனே சர்ச்சில் என்ன ஆகும்? மணி ஓசிக்கு, ஆலய மணி ஓசிக்கு. நேரம் காலை 5 மணி. நேற்று இரவு நல்ல தூக்கத்தை கொடுத்த அந்த ஏதோ சொல்லுவீங்க, ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? இரவு நல்ல தூக்கத்தை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இன்றைய நாள் எளிதாக அமையட்டும் சொல்லிட்டு ஏதோ ஒரு வாசகம் படிப்பாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? காலையில் 5 மணிக்கு செம்ம தூக்கம் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஏன் தான் தெரியல. கொஞ்சம் அவங்க கிட்ட கத்துக்கலாம். நம்ம ரம்ஜான் வந்துச்சுன்னா பாய் 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 பிரியாணி கொடு, பாய் பாய் பிரியாணி கொடு, பாய் கேட்க தெரியுது இல்ல? அவங்க எவ்வளவு ஆன்மீகத்தை ரொம்ப ஸ்ரத்தையோட பயிற்சி பண்றாங்க. நம்ம யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கிறவ அதெல்லாம் கேட்க மாட்டோம். கிறிஸ்மஸ் வந்தா கேக் கூட, கேக் கூட கூட, கேக் கூட, பிரியாணி கூட. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? வாரம் ஆனா சர்ச்சுக்கு போறாங்க, பைபிள் படிக்கிறாங்க. நம்ம வீட்டுல பகவத்கீதை இருக்காது, படிக்கிறது அப்புறம். கோயிலுக்கு போறதா கூட போறது கிடையாது. கோயிலுக்கு போனா புளியோதரை கொடுத்தாங்கன்னா போய் சாப்பிட்டு வர்றது இல்லையா? இல்லை கோயிலுக்கு கூட போறது கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி மற்றவங்க கிட்ட கத்துக்கலாம். என்ன கத்துக்கணும் அப்படின்னா, தினமும் ஆன்மீகத்தை பயிற்சி பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். இது நம்ம தினசரி பயிற்சி பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? வாரத்துக்கு ஒரு முறையாவது இங்க தெரிஞ்சுக்கலாம். நாங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இதை சொல்லி கொடுக்க தான் வந்திருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம தினசரி இந்த ஆன்மீக பயிற்சி பண்றதுக்கு ஒரு கைடன்ஸ் நமக்கு தேவை இல்லையா? அந்த கைடன்ஸ் கொடுக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வந்து தங்கமயில இந்த ப்ரோக்ராம் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 1 வருஷம் பண்ணதுல நல்ல ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நல்ல கோஆபரேஷன் இருக்கு, எங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்றது? நம்ம நல்ல எல்லா ஷோரூம் கொண்டு போகலாம், எல்லா கம்பெனிஸ் கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நேற்று என்ன ஷோரூம் வந்து பண்ணுது? மெயின் ஷோரூம்ல பண்ணோம். நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நேற்று எல்லாம் நல்லா கை தட்டி நல்லா சந்தோஷமா பண்ணாங்க. இங்கே எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ புரிஞ்சுதா இல்லையா நாங்கள் என்ன பண்றோம்ட்டு? இங்க இந்த ப்ரோக்ராம் தேவையா இல்லையா நமக்கு? இதுதான் நம்மளுக்கு தேவை இல்லையா? ஏன்னா வாரத்துல ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கேட்க முயற்சி பண்ணலாம், கத்துக்க முயற்சி பண்ணலாம். எல்லாரும் பகவானோட பேரை சந்தோஷமா சொல்ல முயற்சி பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ரோக்ராம் வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கும், காலையில் இந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு தான் வந்து நம்ம Thursday வச்சிருக்கோம். பட் யூஸ்வலாக உங்களுக்கு Wednesday வச்சிருக்கோம். February மாசத்துல இருந்து எப்படி Wednesday இருக்கும். மார்னிங் 9:30 to 10:15 சீக்கிரம் முடிச்சிடும். ஏன்னா கஸ்டமர்ஸ் வாக்கின்குள்ள முடிச்சிடும். எப்படி இருக்குன்னா ப்ரோக்ராம் வந்தோடனே உட்காந்து கொஞ்ச நேரம் பஜன் பண்ணுவோம். அப்புறம் 20 நிமிஷம் இந்த மாதிரி பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன கீர்த்தனம் பண்ணுவோம். கீர்த்தனம் அப்படியே நின்றுட்டு பண்றது. ஏன்னா நீங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்களா, கால் வலிக்கும் இல்லையா? காலை மாத்தி உட்காந்துருக்கீங்க, வயசாயிடுச்சு நம்ம எல்லாருக்குமே இல்லையா? என்ன பண்ண போறோம்? எல்லாரும் எந்திரிச்சு நின்றுப்போம். நின்றுட்டு என்ன பண்ணுவோம்? வைபாவும்
பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சினிமா பாட்டு பாடினா வைப் ஆறாங்கல்ல. நம்ம என்ன பண்ண போறோம், கிருஷ்ணனுடைய பாட்டுக்கு வைப் ஆக போறோம். ஸோ முதல்ல பாட்டு கிளாஸ், அப்புறம் பிலாசபி கிளாஸ், இப்போ டான்ஸ் கிளாஸ். ஓகேவா? இது ஒரு 10 நிமிஷம் இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணலாம், சந்தோஷமா நீங்க டான்ஸ் பண்ணலாம். நாங்க சின்ன சின்ன ஸ்டெப் சொல்லி கொடுக்குறோம், அதை மட்டும் பாருங்க. பரதநாட்டியம் மாதிரிலாம் இருக்காது. சந்தோஷமா நீங்க பாட போறீங்க, சந்தோஷமா ஆட போறீங்க. இது உங்களுக்கான ப்ரோக்ராம். இது வந்து டென்ஷனா எடுத்து பண்ணாதீங்க, ஃப்ரீயா ரிலாக்ஸா பண்றதுக்கு. ஏன்னா சந்தோஷமா பாடுங்க. நிறைய பேர் இந்த பக்கம் பார்த்தா வாயை மெதுவா திறக்கிறீங்க, லிப்ஸ்டிக்லாம் அழிஞ்சு போயிடும், வாய் திறக்கிறது இல்லை. இந்த பக்கம் பாட மாட்டீங்க, முடியெல்லாம் கலைஞ்சு போயிடும். பயப்பட வேண்டாம், சந்தோஷமா பாடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், முடி சீவிக்கலாம், லிப்ஸ்டிக் வேணா மறுபடியும் அதில் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம், கீர்த்தனை பண்ண போறோம். இன்னைக்கு நான் பேசின விஷயம் புரியுதா உங்க எல்லாருக்குமே? என்ன பேசுறோம் நம்ம முக்கியமா, மனதை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? உடம்பை எப்படி தூய்மைப்படுறோம், அதே போல என்ன பண்ணும், மனசை தினசரி மனசு தூய்மைப்படுத்துறது என்ன பண்ணும், ஆன்மீக விஷயத்துல ஈடுபடும் பண்ணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல என்னது, மந்திரம் சொல்றது இல்லையா? இந்த மந்திரம் தான் சொல்லி கொடுக்க போறோம். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் சொல்ல போறோம். இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை வருஷம் சொன்னாலும் இதுல போரே அடிக்காது. அதனால இதுக்கு பேர் ஆன்மீகம் சொல்லி சொல்லுவோம். இதே நீங்க சினிமா பாட்டு பாருங்களேன், ஒரே பாட்டு திரும்ப 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 பாடிட்டு என்ன ஆகும், போர் அடிச்சு மறுபடியும் அந்த பாட்டை கேட்கவே பிடிக்காது இல்லையா? ஆனா இன்னொரு பாட்டு வந்து அதுக்கு போயிடும். ஆனா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் பாருங்க, பல்லாயிரம் வருடங்களாக திரும்ப திரும்ப இந்த மந்திரத்தை தான் பாடிட்டு இருக்கோம். இதுல போரே அடிக்காது. காரணம் என்ன தெரியுமா, இது ஆன்மீகம். ஆன்மீக அன்னைக்கு போர் அடிக்கவே அடிக்காது. நீங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க, எத்தனை முறை வேணா போங்க, புளியோதரை கொடுத்தா என்ன இருக்கும், சாப்பிட புதுசா தான் தெரியும். நேத்தான புளியோதரை சாப்பிட சொல்ல மாட்டோம். நேற்று அதே பெருமாள் தான் பார்த்தோம், கூடல இன்னைக்கும் அதே போய் நிக்கணும். அழகர் வருஷம் வருஷம் வராரு, போர் அடிக்குதா என்ன, போர் அடிக்காது. வருஷம் வருஷம் எப்படி பாக்குறோம், புதுசா தான் பாக்குறோம். நேத்து தான் பார்த்துருப்போம், இன்னைக்கு போய் மறுபடியும் என்ன பண்ணும், கூட்டத்துல போய் நின்று பார்க்க போவோம். என்ன காரணம்னா ஆன்மீகம். ஆன்மீகம் இன்னைக்கு எப்படி இருக்கும்னா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். இன்னைக்கும் போர் அடிக்கவே அடிக்காது. அதே போல இந்த மந்திரம் என்ன பண்ண போறோம், இப்ப இந்த மந்திரத்தை நின்றுட்டு கீர்த்தனை பண்ண போறோம். அடுத்த வாரத்துல இருந்து, அடுத்த மாசத்துல இருந்து, பிப்ரவரி மாசத்துல இருந்து புதன்கிழமை இந்த ப்ரோக்ராம் இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த ப்ரோக்ராம்ல வந்து கலந்துக்கும். உங்களுடைய சந்தோஷத்துக்காக தான், உங்களுடைய ஆனந்தத்துக்காக தான் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எல்லாம் அதிர்ச்சி நினைக்கலாமா?
சின்ன ஜம்பிங் மட்டும் இல்லையா? இது ஃபாஸ்டா போகும்போது எல்லாருமே லைட்டா ஜம்ப் பண்ண போறோம். எவ்ரிவன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 மனசுல முதல்ல அழுக்கு எப்படி சேருது? அப்ப மனுஷனுடைய கடமை என்ன அப்படின்னா, தினமும் நம்ம எப்படி குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு கடமையா வச்சிருக்கோம். நாள் ஃபுல்லா குளிச்சுட்டே இருக்கோமா என்ன அதுக்குன்ட்டு? ஒரு மணி நேரத்துக்கு முதல்ல குளிச்சுட்டு இருக்கோமா? கண்டிப்பா கிடையாது. சுத்தப்படுத்துது, நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துது. இந்த ஆன்மீகத்தை என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல பார்த்தோன்னா, காலையில எந்திரிச்ச உடனே கண்டிப்பா கடவுளுடைய முகத்தை பார்த்து எந்திரி. எரும மாடு கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6 மணிக்கு மேல தூங்காது. நாய் கூட 6 மணிக்கு மேல தூங்க எந்திரிக்க முடியாது. எனிவே அப்ப நம்மளுடைய கடமை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், தினசரி நம்ம மனசை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? வண்டி ஓட்டிட்டு போவார், கிரீஸா சீக்கிரம் உள்ள போகவே போகாது. அது சவக்கை இருக்கும் இல்லையா? பொருளை வச்சு சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா எவ்வளவு நல்ல பொருளா ஆனாலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதே கொடுக்காது. அதனால மனுஷங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல மனதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும். நீ மனசை பத்தி யாரும் யோசிக்கிறது கிடையாது. அதனால நீங்க நிறைய சைக்காட்ரிஸ்ட் அதிகம் ஆயிட்டாங்க. மனநோய் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. மனுஷன் நிறைய பேர் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு அது காரணம் என்ன அப்படின்னா, மனசு சரியாயிடுச்சு, ரொம்ப சீக்கிரமா கெட்டு போயிடுச்சு. மனசு சீக்கிரம் சரி. இப்ப புரிஞ்சுதா இல்லையா நாங்க என்ன பண்றோம்ட்டு? இங்க